கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இறைமைந்தனின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சபை. புதிய ஏற்பாட்டில் திருச்சபையை எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1 கொரிந்தியர் 3:16 திருச்சபையை தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொலோசியர் நிருபத்தில் 1:13 நம்ம எடுத்தோம்னா, இந்த சபை தேவகுமாரனுடைய ராஜ்யத்தை குறிக்குது. அது மாத்திரமில்ல, 1 தீமோத்தேயு 3:15 எடுத்தோம்னா சபை தேவனுடைய வீட்டை குறிக்குது. 1 கொரிந்தியர் 1:2 சபையை தேவனுடைய சபை அப்படின்னு சொல்றாங்க. எபிரேயர் 12:23 சபை முதற் பேரானவரின் சபை அப்படின்னு சொல்லப்படுது. எபேசியர் 5:21-32 திருச்சபை கிறிஸ்துவின் மனைவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. எபேசியர் 1:18-24 சபையை கிறிஸ்துவிடைய ஒரு சரீரமாய் வர்ணிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவின் சபையார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ரோமர் 16:16 நம்ம வாசிக்கிறோம். இந்த சபையை குறித்து இன்னும் எபேசியர் 3:10 நம்ம தெளிவா இதை குறித்து நம்ம அறிந்துக்கலாம். இந்த சபை எப்படிப்பட்டது? இந்த சபை கிறிஸ்துவால் கட்டப்பட்டது. மத்தேயு 16:13-18 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம கிறிஸ்துவால் இதை கட்டப்பட்டது அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம தெரிந்துக்கலாம். அது மாத்திரமில்ல, அப்போஸ்தலர் 20:28 இந்த திருச்சபை கிறிஸ்துவின் இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாத்திரமில்ல, 1 கொரிந்தியர் 3:11 இது கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டது. இந்த 1 கொரிந்தியர் 1:13 அப்புறம் எபேசியர் 2:20-22 இது மனுஷர்களை கொண்டு அஸ்திபாரமாக கொண்டு கட்டப்பட்டதில்லை. இது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த முதலாம் பெந்தேகோஸ்தே தினத்தன்று என்ன பண்ணது, ஸ்தாபிக்கப்பட்டது. இதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், லூக்கா 24:44, மார்க்கு 9:1, அப்போஸ்தலர் 1-2 அதிகாரங்களில் நாம் இதை குறித்து இன்னும் ஆழமாக இந்த சபையை குறித்து நம்ம அறிந்துக்கலாம். கிறிஸ்துவின் சரீரமும் அவரது சபையும் அவரது சரீரமும் ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர் 1:22-23 நம்ம தியானிக்கிறோம். அப்புறம் கொலோசியர் 1:18-24 நம்ம தியானிக்கிறோம். இதனுடைய அங்கத்தினர்கள் யார் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் அவசியங்கள், அதாவது சீஷர்கள் அப்படிங்கிறது அப்போஸ்தலர் 6:1 1 கொரிந்தியர் 12:57 இதனுடைய அங்கத்தினர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் விசுவாசிகளும் சபையோட அங்கத்தினர்கள் தான் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 5:14 நம்ம தெளிவா புரிந்துக்கலாம். வேறு யாரெல்லாம் இதோட அங்கத்தினர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, பரிசுத்தவான்களும் சபையோட அங்கத்தினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 9:13 நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததா ஆசாரியர்களும் இந்த சபையோட அங்கத்தினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1 பேதுரு 2:10 நம்ம வாசிக்கிறோம். பிள்ளைகளும் சபையோட அங்கத்தினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1 யோவான் 3:1-2 நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். அடுத்ததா கிறிஸ்தவர்களும் சபையின் அங்கத்தினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 11:26 1 பேதுரு 4:16 அப்போஸ்தலர் 26:28 நம்ம என்ன பண்றோம், இவர்களும் சபையின் அங்கத்தினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல வாசிக்கிறோம். இந்த சபையில 3 முக்கியமான சில பொறுப்புகள் காணப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் மூப்பர்கள். இவங்க கண்காணிகள், பிஷப்கள், பாஸ்டர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இவங்களோட கடமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சபையை கண்காணிக்கிறது தான் இவங்களுடைய அத்தியாவசிய கடமை. அதான் அப்போஸ்தலர் 20:28 1 தீமோத்தேயு 3:1-7 வரை வசனங்கள், தீத்து 1:5-9 வரையுள்ள வசனங்கள், 1 பேதுரு 5:1-4 வரையுள்ள வசனங்கள்ல நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். அடுத்ததா
உள்ள பொறுப்பு உதவிக்காரர்கள் சபையை சேவிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறாங்க. இது இவங்களுடைய பொறுப்பு சபையை சேவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 1 தீமோத்தேயு 3 8 முதல் 13 வசனங்கள்ல நம்ம இதை குறித்து வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, சுவிசேஷ ஊழியர்கள் இவங்க தீமோத்தேயுக்கும் தீத்துவிற்கும் எழுதிய நிருபங்களை இதோட பொறுப்பாக கொடுத்துருக்குறாங்க. இந்த சபையை கிறிஸ்து நேசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர் 5:25 நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து இந்த சபைக்காக ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 20:28 நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். கிறிஸ்து அதை ஸ்தாபித்தார் அப்படிங்கிறத மத்தேயு 16:18 நம்ம என்ன பண்ணிடுறோம், வாசிக்கிறோம். இந்த கிறிஸ்து சபையை அவருடையது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மத்தேயு 16:18 தன்னுடைய சொந்த சபை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போஸ்தலர் 2:47 நம்ம பார்க்குறோம், கிறிஸ்து சபையை என்ன பண்ணாரு, மக்களை அதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேர்த்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்து தான் சபையோட தலைவர் அப்படின்னு சொல்லி எபேசியர் 5:23 4:4 1:22-23 நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்து அதை ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர் 5:23 4:4 1:22 முதல் 23 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம இதை குறித்து தியானிக்கிறோம். எந்த ஒரு மனுஷனாலும் இந்த சபை திட்டமிடப்படவில்லை. எந்த ஒரு மனுஷனாலும் இந்த சபை சம்பாதிக்கப்படவில்லை. இதை நம்ம எபேசியர் 3:10-11 அப்போஸ்தலர் 20:28 எபேசியர் 5:25 இதை குறித்து நம்ம தியானிக்கலாம். இந்த சபை மனுஷனால என்ன பண்ணலை, கட்டப்படலை அப்படின்னு சொல்லி மத்தேயு 16:18 நம்ம தியானிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 62:2 எந்த ஒரு மனுஷனும் அங்கத்தவருக்கு என்ன பண்ணல, பெயரிடலை அப்படின்னு சொல்லி அதையும் வாசிக்கிறோம். கலாத்தியர் 1:11 2 யோவான் 9-10 எந்த ஒரு மனுஷனும் சபைக்கு உபதேசத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு ராஜ்யம், ஒரே ஒரு சரீரம், ஒரே ஒரு மனவாட்டி, ஒரே ஒரு சபை காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களில் நம்ம தியானிக்கிறோம். இந்த சபைக்குள்ள பிரவேசிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, முதலாவது சுவிசேஷத்தை கேள்விப்படணும். ரோமர் 10:17 இதை குறித்து நமக்கு தெளிவாக வாசிக்கலாம். ஒவ்வொரு நபரும் தேவனுடைய வேத வசனங்களை குறித்து, அதனுடைய உள்ளான கருத்துக்களை குறித்து, அதன் ஆழமான அதிசயங்களை குறித்து அறிந்து உணரணும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை விசுவாசித்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், சபைக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 8:24 அப்போஸ்தலர் 10:31 எபிரேயர் 11:6 போன்ற வசனங்கள்ல நம்ம தியானிக்கிறோம். அது மாத்திரமில்ல, இந்த சபைக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா பாவத்திலேருந்து நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 12:3 அப்போஸ்தலர் 2:38 17:30 நம்ம வாசிக்கிறோம். இந்த சபைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாயினால் என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். மத்தேயு 10:23 பிறகு ரோமர் 10:10 இதை குறித்து நம்ம தியானிக்கலாம். இந்த சபைக்குள்ள நம்ம இதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணணும், ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். அதாவது மத்தேயு 28:19 நம்ம தெளிவாக வாசிக்கிறோம், நம்ம ஞான ஸ்நானம் பெற்று சபையில் என்ன பண்ணுறாங்க, அங்கத்தினராய் மாற்றிக்கொள்ளப்படுகிறோம். எது கிறிஸ்துவுக்கு உண்மையான சபை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, யோவான் 4:23 அந்த சபையை நம்ம என்ன பண்ணணும், ஆவியோடும் உண்மையோடும் என்ன பண்ணணும், தொழுது கொள்ளணும். அப்போஸ்தலர் 20:7 நம்ம பார்க்குறோம், வாரத்தோட முதல் நாளில் என்ன பண்ணணும், சபை கூடி வரணும். எபேசியர் 5:19 கொலோசியர் 3:16 பார்க்குறோம், துதி பாடல் நம்ம என்ன பண்ணணும், பாடணும். அப்புறம் அப்போஸ்தலர் 4:42 பார்க்கணும், சபையில் என்ன காணப்படணும், ஜெபம் காணப்படணும். திருச்சபையில் கண்டிப்பாக ஜெபம் காணப்படணும். 1 கொரிந்தியர் 14:15 நம்ம வாசிக்கிறோம், சபை ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும், அறிவுரை சொல்லணும், ஆலோசனை சொல்லணும்.
அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், வாரத்தோட முதல் நாள் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தரின் பந்தியில் என்ன பண்ணணும், சபையின் மெம்பர்கள் கர்த்தரின் பந்தியில பங்கு பெறணும், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபையை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அந்த உண்மையான சபை இன்னைக்கும் நம்மளுடைய சமுதாயத்துல இருக்குதா? நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும், நம்மளுடைய சபை எப்படி காணப்படுதுன்னு சொல்லிட்டு. உண்மையான சபைகள் அநேக சபைகள் இருக்க தான் படுது. இன்றைய நாட்களிலும் தெய்வ வசனத்தால் வழிநடத்தப்படுகிற சபைகளும் காணப்படுகின்றன. ஆனால் இது பிரிவினையா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்து கொள்ளக்கூடாது. சபைகளுக்குள்ளேயே இன்னைக்கு போட்டிகள், பொறாமைகள் அப்படின்னு சொல்லி நிறைய காணப்படுது. கிறிஸ்து மாத்திரம்தான் என்னது, ஒரே சபை. அன்றைக்கு இருந்த அதே கிறிஸ்துவின் சபையை தான் நம்மளும் என்ன பண்றோம், கிறிஸ்து மாத்திரம்தான் இன்றைய நாட்களிலும் நம்முடைய சபையின் தலைவராக இருக்கிறார். அது எந்த டினாமினேஷனாக இருக்கட்டும், டினாமினேஷனை பற்றி பிரச்சனை இல்லை. தலைவர் யாரு? கிறிஸ்து தான் சபையின் தலைவர். ஸோ அந்த சபையோட போதனை சத்தியத்திலையும் போதனைகளும் எல்லாத்துலேயும் ஒன்றா இருக்கணும். எல்லா சபையோட போதனைகளும் சத்தியம் ஒன்றா இருக்கணும். ஏன்னா எல்லாரும் ஒரே வேதத்தை தானே போதிக்கிறோம். அந்த போதனையில் எந்த ஒரு பிரிவினையும் இருக்கக்கூடாது. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியப்படுற ஜனங்கள் சபைகள் சேர்த்து கொள்ளப்படவே பட்டு கொண்டு இருக்கணும். எந்த ஒரு மனிதனுடைய ஆதிக்கமும் சபைகளில் தலையெடுக்கவே கூடாது. அந்த ரெண்டு அங்கத்தினர்கள் அனைவரும், எல்லா டினாமினேஷனில் உள்ள அங்கத்தினர்களும் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் தான். நாமளும் இந்த சபையில் அங்கத்தினராய், கிறிஸ்துவர்களாய், கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை புரிவாராக. ஆமேன்.